ஸோ நம்ம பர்ஃபெக்ட் கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா சூப்பர் அவுட் பண்ணிருக்காங்க. லைவா பாருங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 காருக்கு மேல இப்ப மட்டுமே ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. 2011 சிங்கிள் ஓனர் பேப்பர் 5 வருஷம் கரண்ட் ஒரு டீசல் வண்டி. இந்த வண்டி வெறும் 8,90,000 கொடுத்துடலாங்க. சின்ன ஒரு வேலை இல்லைங்க, ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 6,50,000 கொடுத்துடலாம். 6,50 இந்த வண்டி கொடுத்துடலாம், எந்த ஒரு வேலையும் இல்லைங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் 2,10,000 கொடுத்துடலாம். 2,10 கொடுத்துடலாம். 2012 மாடல் 2,90,000 கொடுத்தா டீசல் வண்டி. கோயம்புத்தூர் நம்பர் 4,60,60,000 கொடுத்துடலாம். அருமையான ரேட். ஆமா, எங்கயா இந்த விலை கிடைக்குமா நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க. 3,10,000 கொடுத்தல ஒரு டீசல் வண்டி. 3,10,000 கொடுத்தலாம். 2013 மாடல். இந்த வண்டி பார்த்து 2,10,000 கொடுத்தலாம் ஒரு டீசல் வண்டி. 2,10 கொடுத்தலாம். இந்த வண்டி பார்த்து 1,80,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,80,000 விஐபி நம்பர். ஆமா, 2,10,000 இந்த வண்டி கொடுத்தலாம். சூப்பர்னா. 1,60,60,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,65 கொடுத்தலாம். இது ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு, எந்த ஒரு சின்ன குறை சொல்ல முடியாது. இந்த வண்டி பார்த்தா 1,60,60,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,60 கொடுத்தலாம். சூப்பர். 30 வரை கரண்ட்ல இருக்கு டீசல் வண்டி. 1,38,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,38 மெரூன் கலர் 2009 மாடலுங்க. இது 5 வருஷம் 31 வரை கரண்ட்ல இருக்கு டீசல் வண்டி. 1,50,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 31 வரை கரண்ட்ல இருக்கு, பியூர் பெட்ரோல். இது 1,60,60,000 இந்த வண்டி நம்ம கொடுத்தலாம். இது 1,55 இந்த வண்டி கொடுத்தலாம். இன்டீரியர்ல தாறுமாறா இருக்கு. 1,60,60,000 கொடுத்தலாம். இது பியூர் பெட்ரோல் வண்டி தான். 31 வரை பேப்பர் கரண்ட்ல ஒரு டீசல் வண்டி தான். 1,60,60,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,60,000. இது மைலேஜ் 20 கேரண்டியா கிடைக்கும். 1,85,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,85 வண்டி ரேட். பியூர் பெட்ரோல் 1,50,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 31 வரை கரண்ட்ல ஒரு டீசல் வண்டி 1,70,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,75 கொடுத்தலாம். டீசல் வண்டி தான். இது வந்து 2.2 டைகர் இன்ஜின். 2,20,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 31 வரை கரண்ட்ல வந்துரும். 1,40,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 51 வரை கரண்ட்ல வந்துரும். பெட்ரோல் எல்பிஜி 1,75 இந்த வண்டி கொடுத்தலாம். கேஸ் ரன் ஆகும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 1,50,000 இந்த வண்டி கொடுத்தலாம். இது பியூர் பெட்ரோல் வண்டிங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 1,60,60,000 இந்த வண்டி கொடுத்தலாம். நீங்க பார்க்க போற கார், அந்த காருக்கு உண்டானது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க கொடுக்குற காசுக்கு 100% ஒர்த்தா இருக்கும். ஸோ நம்ம பர்ஃபெக்ட் கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா சூப்பர் அவுட் பண்ணிருக்காங்க. லைவா பாருங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 காருக்கு மேல இப்ப மட்டுமே ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. ஆனா புது ஷோரூம் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா வாழ்த்துக்கள்லாம். நல்லா இருக்கீங்களா? சோ ஸ்பார்க் ஷோரூம் பிரம்மாண்டமா இருக்குன்னா நம்ம கம்பெனி பத்தி யூஸ் ரொம்ப வருஷமா சொல்லிட்டே இருந்தோம். இந்த மாதிரி இடம் பத்தில நம்ம புதுசா செட் போட போறோம்னு சொல்லிட்டு இருந்தோம். என்னடா இவன் சும்மா சொல்லிட்டே இருக்கிறானே, நான் பண்ண மாட்டேங்கன்னு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. நம்ம அதை போட்டுட்டு தான் அடுத்த ஒரு வீடியோ போடணுங்கிறக்காக ஒரு 3-4 மாசமா நம்ம வீடியோ போடல. நிறைய பேர் நினைச்சு நம்ம பர்ஃபெக்ட் கார்ஸ் ஃபீல்ட்ல இல்ல போல அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுக்கணும் தான் நான் 3 மாசமா நான் எந்த ஒரு அப்டேட் எதுவுமே பண்ணல நம்ம. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வண்டியும் போட்டிருக்கேன். இவ்வளவு செலவு பண்ணி செட்டு போட்டிருக்காங்க, இவ்வளவு பேர் பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க. இவங்க வந்து நம்மளோட கார் வாங்க போனா நம்மள வச்சு அந்த காசெல்லாம் திரும்ப எடுப்பாங்க அப்படின்னு யாரும் நினைச்சிருவானா. நான் இதுக்கு முன்னாடி சம்பாரிச்ச காசு வச்சு நம்ம இந்த செட்டு போட்டிருக்கோம். அதனால வந்து உங்களுக்கு அந்த ரேட் எச்சா இருக்குமோ, முன்னாடி செட்ல வந்து சின்னதா போட்டுருந்தாங்க, விலை கம்மியா இருந்து இப்ப நிறைய செலவு பண்ணிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே இந்த ஒரு வாடகை செட் அதோட காஸ்டிங் எல்லாம் கனெக்ட் பண்ணி தான் ஒரு வண்டியோட ரேட்டை பிக்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா வண்டி வாங்க பிளஸ் நமக்கு இந்த எவ்வளவு செலவாச்சு எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி என்னைக்குமே கிடையாது. நீங்க முன்னாடி எப்படி இருந்தோ கடைசி வரைக்கும் நம்ம லைஃப் லாங் அதே மாதிரி தான் டிராவல் பண்ண போறோம். செட்டு பிரமாணம் போனக்காட்டி எப்பவுமே லேட்டர், நம்ம எப்பவுமே லோ பட்ஜெட் தான் பண்ண போறோம். நம்ம வந்து முதல்ல 2ல இருந்து கார் வாங்க வராங்க இல்லையா, அவங்க தான் நம்மளோட கஸ்டமர். அவங்கள திருப்திப்படுத்துறது என்னோட வேலை. நம்ம லேட்டஸ்ட் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வளவளன்னு பேச நினைச்சிருவேன்னா. அதே மாதிரி நான் எப்பவுமே வந்து எந்த ஒரு காருக்குமே மார்க்கெட்டிங் வந்து இந்த படத்துல வர மாதிரி கப்பல் மாதிரி தண்ணியில போகும், கை இழுத்துட்டா மேல பறக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு கார் நீங்க பார்க்க போது ஒரு கார், அந்த காருக்கு உண்டானது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க கொடுக்குற காசுக்கு 100% ஒர்த்தா இருக்கும். அதுதான் என்னால சொல்ல முடியும். அதனால வந்து நம்ம ரொம்ப ஆகா ஓகோன்னு எந்த வண்டியும் வந்து நான் பெருசா சொல்ல மாட்டேன். அதே மாதிரி வந்து நம்ம வந்து எப்பவுமே லோ பட்ஜெட் பண்ண காட்டி புதுசா பாக்கணும்னு சொல்லி எப்பவுமே லோ பட்ஜெட் பண்ண லோன் வந்து மேக்ஸிமம் நம்ம பண்ண முடியாது. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த லொகேஷன்ல இருக்கிறவங்களுக்கு போன வருஷம் பண்ணி கூட வெளியூர் வர மேக்ஸிமம் ரெடி கேஷோட தான் வர மாதிரி இருக்கும். லோன் வந்து பண்றல. திங்கள் டு சனிக்கிழமை காலைல 9 to நைட் 7 மணிக்கு ஆஃபீஸ் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 மணி to 2 மணி ஆஃபீஸ் இருக்கு. நம்ம ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட் டைமண்ட் தேட்டர். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க ஆஃபீஸ் வந்து லெஃப்ட் வந்து ரைட் வந்து லெஃப்ட் வந்து அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அதெல்லாம் கிடையாது, ஒரே ஸ்ட்ரைட் தான். பழைய பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட் டைமண்ட் தேட்டர் நேர ரோடு கிராஸ் ஆவர் ரோடு. அந்த கிராஸ் ஆவர் ரோட்ல வந்தீங்கன்னாவே ரைட் சைடு நம்ம ஆஃபீஸ் இருக்கு. நம்ம கூகுள் மேப்ல ஆஃபீஸ் பர்ஃபெக்ட் ஹவுஸ் திருப்பூர் போட்டீங்கன்னா நம்ம ஆஃபீஸோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்துடும். அதே மாதிரி நீங்க வீடியோ கிளிப்பிங் வந்து எண்ட்ல போடலாம். ஒரு சின்ன வீடியோ டைமண்ட் தேட்டர்ல இருந்து எப்படி இங்க வருது அப்படின்னு போட்டா நீங்க அதை வெளியூர் வரவங்க டைமண்ட் தேட்டர்ல அந்த வீடியோ போட்டு பார்த்தாங்கன்னா ஈஸியா நீங்க நம்ம ஆஃபீஸ் வந்துடலாம். அதே மாதிரி நம்ம ஆஃபீஸோட பாலிசி எப்போ ஒரே மாதிரி தான். ரேட் வந்து 100% நம்ம வந்து எப்பவுமே ஃபிக்ஸட் ரேட் தான். ரேட்ல வந்து எந்த ஒரு பார்கன் இருக்காது. நம்ம ஆஃபீஸ் வரும்போது 4 ஆஃபீஸ் போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் முன்னாடி ரொம்ப லென்த்தா பேசுறேன். எல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம வந்து நம்ம பெருமை பத்தி பேசுறதுல நம்ம கஸ்டமருக்கு என்னென்ன நிறைய டவுட் பாயிண்ட் வரும். அதை தான் நம்ம சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. அதனால நீங்க முடிச்சா பாத்தீங்கன்னா தான் நீங்க நம்ம ஆஃபீஸ் வரும்போது ஒரு மைண்ட் செட்ல வாங்க. இங்க வந்து ரேட் வந்து 100% வந்து பார்கென் கிடையாது. நான் இருந்தாலும் இல்லாட்டி யார் இருந்தாலும் ஒரே ஒருவேளை
அவர் இருந்தாருன்னா கொஞ்சம் விலை கம்மியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட வேண்டாம். ஆமா, ரேட் வந்து யார் நான் இருந்தாலும் இல்லாட்டி ஒரே விலை தான் வண்டி. ஸோ எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 30,000 50,000 கண்டிப்பாக ரேட் கம்மியாக இருக்குங்க. பெரிய பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் ரேட் கம்மியாக இருக்கும். நீங்கள் கம்மியாக இருக்கிறவங்க தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டி நீங்கள் ப்ராப்பராக மெக்கானிக் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. லைவா பார்க்கறதுல பார்த்தீங்கன்னா 100 காருக்கு மேலே ஸ்டாக் இருக்கு. பிரம்மாண்டமாக ஷோரூம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கறது நம்ம அப்படியே ஏன்னா இன்னோவா வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. மங்களகரமாக வந்து இன்னோவால தான் ஆரம்பிப்பேன். ஏன்னா மோஸ்ட் டிமாண்டான வெஹிக்கிள் அது. கண்டிப்பாங்கண்ணா. ஆமாங்க. நான் வந்து இப்போ வந்து நம்ம வீடியோ போடணும் அப்படிங்கறக்காக நம்ம எப்பவுமே லோ பட்ஜெட் தான் பண்றோம். கொஞ்சம் லேட்டஸ்ட் வண்டி, அதாவது 13 14 அது வந்து நிறைய பேருக்கு அதுவே ஓல்டும்பாங்க. நமக்கு அதான் லேட்டஸ்ட், நம்ம ரொம்ப ஓல்டு பண்றங்காட்டி அதனால நம்ம கொஞ்சம் லேட்டஸ்ட் வண்டி போட்டிருக்கேன் பாருங்க. ஆனால் லேட்டஸ்ட்னாலும் விலை ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இருக்கும். ஓகே, நம்ம அதுக்கெல்லாம் பேங்க் லோனும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். என்ன மாடல் முதல்ல பார்க்க போறது இது பார்த்தீங்கன்னா டொயோட்டா இன்னோவா வி மாடலுங்க. திருப்பூர் நம்பர், சிங்கிள் ஓனர், டீசல் வண்டி. வண்டி வந்து 2,10,000 இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு இந்த வண்டிக்கு. TN 39 BC 4696 வண்டி நம்பர், 2011 மாடல், சிங்கிள் ஓனர் இருக்கு. இன்சூரன்ஸ் ஆகஸ்ட் வரை கரண்ட்ல இருக்கு. பேப்பர் நம்ம 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். இன்னும் ஆக்சுவலா இன்சூரன்ஸ் FC முடியல. செப்டம்பருக்கு இது FC இருக்கு. நம்ம மேற்கொண்டு FC வேணா 5 வருஷம் நம்ம கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். இன்சூரன்ஸ் ஆகஸ்ட் வரைக்கும் இது ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தா வெளியில எங்க வேணா விசாரிச்சு பாருங்க என்ன விலை போகுது அப்படின்னு. மாடல் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவே இன்னோவா வி மாடல் டாப் எண்ட் மாடல், லோக்கல் நம்பர், சிங்கிள் ஓனர்னா அந்த மாடல் தான் வண்டியோட ரேட். 2010 10 லட்ச ரூபா, 11 11 லட்ச ரூபா, 2015 15 லட்ச ரூபா, அப்படிதான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. இந்த வண்டி 2011 சிங்கிள் ஓனர், எந்த ஒரு சின்ன அடிபாடு ஸ்கிராச் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப தரமான வண்டி, சிங்கிள் ஹேண்ட் ஓடின வண்டி இது. எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். இப்போ லாஸ்டா 80 ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்காங்க ஷோரூம்ல. அதுக்கான பில்லை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம், பிரச்சனை இல்லை. 2011 சிங்கிள் ஓனர், பேப்பர் 5 வருஷம் கரண்ட் பண்ணிக்க ஒரு டீசல் வண்டி. இந்த வண்டி வெறும் 8,90,000 கொடுத்துலாங்க. எந்த ஒரு சின்ன குறை இந்த வண்டி சொல்ல முடியாது. சூப்பர்ண்ணா. நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி தான், ஒரு குறை சொல்லிட்டாங்கன்னா குறைக்கு 50,000 கம்மி பண்ணி தரேன். நான் ஒரு குறை சொன்னாங்கன்னா இதுல 50,000 கம்மி பண்ணி தரேன். அந்த அளவுக்கு வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்கு. 8,90,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. நம்ம அடுத்து பார்க்க மெர்சிடிஸ் பென்ஸ் டீசல் வண்டி இது. ஏன்னா பென்ஸ் நம்ம ஒரு வீடியோல ஒரு வண்டி கண்டிப்பா போட்டுருக்கோம். இந்த வண்டி பார்த்தா 2014 மாடலுங்க, சென்னை நம்பர் தான். 2014 பேப்பர் 29 கறந்து ஒரு டீசல் வண்டிங்க. இது வந்து B180 இந்த வண்டியோட மாடல் பேரு. B180 இந்த வண்டி பாத்தீங்கன்னா மைலேஜ் வந்து லோக்கலுக்கு எனக்கு தெரிஞ்சு 16 to 18 கேரண்டியா கிடைக்கும். லாங்கு ஷூரா 20 கிடைக்கும். இந்த வண்டி வச்சிருக்கவங்களுக்கு இதை பத்தி தெரியும். இல்லை நீங்க எல்லாம் ரிவ்யூ எதாவது வேணாலும் யூடியூப் அந்த மாதிரி போய் பார்த்துக்கலாம். இந்த வண்டியோட B180 போட்டு பாருங்க, இதோட ரிவ்யூ கண்டிப்பா 18 மைலேஜ் ஷூரா கிடைக்கும். இந்த வண்டியில அதே மாதிரி தான் என்னென்ன ஆப்ஷன் வருதோ எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்குது. எந்த ஒரு சின்ன ஒரு வேலையும் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 6,50,000 கொடுத்துடலாம். 6,50,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். ரொம்ப நல்ல கண்டிஷன். ABS, ஏர்பேக், அளவில் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான். ரொம்ப ரொம்ப தரமா இருக்குங்க. வண்டி வந்து லோ மைலேஜ் தான். 1.25 to 1.40 ஓடி இருக்குங்க. 1.40 ஓடி இருக்கு. சரிங்கண்ணா. எந்த ஒரு சின்ன எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷன், டயர் எல்லாமே நல்லா இருக்குங்க. நம்ம வாட்ஸ்அப் கேட்லாக்ல தெளிவா எல்லா வண்டி போட்டோஸ் போட்டுறோம், நீங்க தெளிவா பாத்துக்கலாம். ஏன்னா வண்டி நிறைய இருக்கு, எல்லா வண்டி திறந்து நம்ம காமிக்க முடியாது. AC, ரூஃப், எல்லாமே வந்துருக்கு. எந்த ஒரு சின்ன வேலையும் இல்லை. ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் கேட்லாக் இப்போ எல்லா வண்டியும் பாத்தீங்கன்னா தெளிவா போட்டிருக்கேன். என்னென்ன வண்டி அவைலபிள் இருக்குன்னு நீங்க தெளிவா வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் கேட்லாக்லயே வந்து லைவா பாத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெஹிக்கிள். இது ஒரு CRVங்க. இது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். இது வந்து 2009 மாடல், 13 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இதெல்லாம் மார்க்கெட் எவ்வளவு போயிட்டு இருக்கு? இதெல்லாம் வெளியே நீங்க நம்ம சொல்றோட அவங்களே விசாரிச்சு பார்க்கணும். 4.5 சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரே இப்போ ஒரு ஒயிட் கார் எடுத்திருக்காரு. 4,50,000 சென்னை போயிட்டு வந்தாருங்க. 2012 மாடல். ஓகேண்ணா. பேப்பர் 5 வருஷம் கரண்ட்ல வந்துடும். கிளாஸ் ஒரு சின்ன கிராக் இருக்கும், அது வீடியோல தெரியாது. நான் வேற உங்களுக்கு புது கிளாஸ் நான் போட்டு மாத்தி கொடுத்துடலாம். என்ன மாடல்லாம் நம்ம அடுத்து பார்க்குற ஒரு 2010 மாடல் Volkswagen Jetta. அது இந்த வண்டி பார்த்தா 2 ஓனர் தான். பேப்பர் 5 வருஷம் 2039 கரண்ட் ஒரு டீசல் வண்டி. ஜெட்டா பொதுவாக சொல்ல வேண்டியதே இல்லை. உங்களுக்கு மைலேஜ் வந்து குறைய இருக்காது. 20 கிலோமீட்டர் கேரண்டியா கிடைக்கும். 22 கிடைக்கிறாங்க. 18 to 20 லோக்கலுக்கு கேரண்டியா கிடைக்கும். வண்டியில இருந்து ஒரு சின்ன வேலை இல்லைங்க. ABS, ஏர்பேக், அளவில் எல்லாம் வந்துடும். AC ஒர்க்கிங்ல இருக்கு. எடுத்து அப்படியே ஓட்டர் கண்டிஷன். ஆயில் சர்வீஸ் இப்போ நம்ம எடுத்ததுக்கு பண்ணோம். ரொம்ப மோசம் வந்து நம்ம எடுத்து ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி. சரிங்கண்ணா. எந்த ஒரு வேலையும் இல்லைங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் 2,10,000 கொடுத்துடலாம். 2,10 கொடுத்துடலாம். சூப்பர்ண்ணா. அதே மாதிரி திரும்ப சொல்றேன், வண்டி நிறைய இருக்கு. நம்ம டக்கு டக்குன்னு காமிச்சு சொல்றேன். வாட்ஸ்அப் கேட்லாக்ல உள்ள வெளியில சைடு எல்லா போட்டோ தெளிவா போட்டிருப்பேன். கீழே ஒரு நம்பருக்கு ஹாய் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா எல்லா வண்டி இப்ப நம்ம என்னென்ன வண்டிக்கு எல்லாமே ரேட்டு பிளஸ் போட்டோட வந்துடும். எல்லாம் தெளிவா நீங்க பாத்துக்கலாம். இந்த வண்டி நம்ம 2015 2 ஓனர் திருப்பூர் நம்பர் ஜெட்டா தான். இது ஒரு ஆட்டோமேட்டிக். இது இந்த வண்டி பார்த்தா 4,90,000 கொடுத்தா ஒரு டீசல் வெஹிக்கிள் தான். டீசல் வெஹிக்கிள் ரைட்ண்ணா. VIP நம்பரோட இருக்கு. ஆமா. இந்த என்ன மாடல்னா நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு வெர்னா. இது வந்து ஒரு மேனுவல் தான், டீசலுங்க. இது 2012 மாடல், 2,90,000 ஒரு டீசல் வண்டி. இது அதே மாதிரி மைலேஜ் 20 கேரண்டியா கிடைக்கும். மேக்ஸிமம் நம்ம லேட்டஸ்ட் வண்டியில மைலேஜ் கிடைக்கும் வண்டி தான் எடுத்துக்கிறோம். எல்லாமே செடான் டைப் நிறைய வச்சிருக்கீங்க. ஆமா, இந்த வண்டி எல்லாமே வாட்ஸ்அப் கேட்லாக் தெளிவா போட்டு பாத்துக்கலாம். ஓகே. இந்த என்ன மாடல்னா நம்ம அடுத்து பார்க்க 2017 மாடல் Ford Aspire. 2017 2 ஓனர் தான். பேப்பர் 32 கறந்து. இது ஒரு டீசல் வண்டி தான். அஸ்பைரை பொறுத்த சொல்ல வேண்டியது இல்லை. மைலேஜ் 25 கிடைக்கிறாங்க. நீங்க 22 மைண்ட்ல வச்சுக்கலாம். 22 குறைய இருக்காது. இன்ஜின்ல ஒரு சின்ன வேலை கூட இல்லைங்க. அவ்வளவு ரொம்ப ரொம்ப தரமான கண்டிஷன் இருக்கு. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,60,000 பிரைஸ் போட்டிருக்காங்க. எல்லா வண்டி பார்த்தா ஃபிக்ஸ். நீங்க அளவுக்கு செக் பண்ணி பாருங்க. ரேட் வந்து மத்தக்கு நம்மளுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. அதாவது நம்மளுக்கு வந்து ரேட்டும் கம்மியா இருக்கு, குவாலிட்டி அதே மாதிரி
எந்த ஒரு குறை சொல்ற மாதிரி இருக்கு. அதான் நீங்க கொடுக்குற காசுக்கு 100% ஒர்த்தா இருக்கும். அந்த மாதிரி தான் வண்டி ஒவ்வொன்று எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து நம்ம லோக்கல் கோயம்புத்தூர் நம்ம 2017ங்க 32 இருக்கு. இன்சூரன்ஸ் பார்த்தா நெக்ஸ்ட் இயர் ஜான் வரைக்கும் இருக்கு. 27 ஜனவரி வரைக்கும் இருக்குது. ஒரு டீசல் வண்டி தான். இந்த வண்டி பார்த்தா 4,60,000 கொடுத்துடலாம். பலினோ ஆமாங்க 460 2017 பலினோ கோயம்புத்தூர் நம்பர் 4,60,000 கொடுத்துடலாம். அருமையான ரேட். ஆமாங்க. எங்கேயாவது இந்த விலை கிடைக்குமா நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க. அதே மாதிரி விலை கம்மியா இருக்கு வண்டியில குறை இருக்குன்னு நினைச்சோம்னா 4 டயர் புது டயர் அப்படியே சும்மா ஜூம் பண்ணி பாத்துக்கங்க. 4 இதுல வேலைன்னு பாத்தீங்கன்னா ஹெட்லைட் மட்டும் பாலிஷ் போடணும். அதையும் இந்த வீடியோ அப்லோட் ஆகும் பண்ணி வச்சிடலாம். ஆமா புது வண்டி மாதிரி கொடுத்தலாம். ஆமா எல்லாமே ரொம்ப ரொம்ப தரமான கண்டிஷன். ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. பிக்கப் எல்லாமே நல்லா இருக்கு. கிளட்ச் எல்லாமே நல்லா இருக்கும். எந்த ஒரு வேலையும் இல்ல. எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனுக்கு ஆயில் சர்வீஸ் கூட 2000-3000 கழிச்சு பண்ணா கூட போகும். ஓகே ஆமா வெறும் 4,60,000 2017 மாடல் பலினோ கொடுத்துடலாம். லோக்கல் நம்பர் 2013 மாடல் ரேபிடுங்க. இது ஒரு ஆம்பிஷன் மாடலுங்க. ஏர் பேக்கோட வந்துரும். இந்த வண்டியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2013 2 ஓனருங்க 3,10,000 கொடுத்தல ஒரு டீசல் வண்டி. 3,10,000 கொடுத்தலாம். 2013 மாடல் 13 மாடல். ஓகேண்ணா சூப்பர். ஸோ எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கார்டில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபோட்டோ வண்டி என்ன எல்லாமே தேவை போட்டிருப்பாங்க. நீங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துவாங்க. மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இங்க பிரைஸ் கம்மி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த லைன் ஃபுல்லா ஸ்கோடா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. ஏன்னா நம்ம ஸ்கோடா லாரோ ஆக்டாவியா வந்து எப்பவுமே நம்ம கஸ்டமர் நம்மள நம்பி வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து அதுக்கு தகுந்த மெக்கானிக் நம்மகிட்ட ரெடியா இருக்காங்க. எப்பவுமே இருப்பாங்க. ஆனா இந்த வண்டியில என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும் என்னென்ன வராதுன்னு பார்த்து நம்மள ரெடி பண்ணி வச்சிருவோம். அதாவது நீங்க லாரா ஆக்டோவியா ரெண்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்சார் பேஸ் வந்து பெருசா இருக்காது. சென்சாரோட தாக்கம் பெருசா இருக்காது. அதெல்லாம் டீசல் தண்ணி ஆயில் 3 கரெக்டா இருந்தா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நீட்டா வண்டி எப்போ ஒரே மாதிரி ஓடும். அதனால இந்த மாதிரி வண்டியில நம்பி எங்க வேணாலும் நீங்க எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி இந்த வண்டி இங்க நம்ம நிக்கிற எல்லா ஸ்கோடாக்கும் முழுக்க நம்ம கேரண்டி. எல்லா வண்டிக்கும் இன்ஜின் சைடு சொல்றோம். இன்ஜின் எல்லாமே நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷன் பார்த்து நம்ம எடுப்போம். இந்த வண்டியில எல்லா வண்டியும் அந்த மாதிரி தான். ஆட்டோமேட்டிக் மேனுவல் எல்லாமே ரொம்ப தெளிவான கண்டிஷன் வச்சிருப்பாங்க. தைரியமா நீ எடுத்து எங்க வேணா போலாம். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற பயம் உங்க யாருக்கும் வேண்டாம். ஏன்னா எதுவா இருந்தாலும் நம்ம சேல் பண்ணிட்டா நம்ம கடமை முடிஞ்சலாம் கிடையாதுங்க. நம்ம வண்டி வித்தாலும் அது 1 வருஷமானாலும் 2 வருஷமானாலும் நம்ம ஆல்ரெடி நம்ம வண்டி எடுத்தவங்க இந்த கஸ்டமர் வீடியோல பார்த்தா தெரியும். நம்ம எத்தனை வருஷம் கழிச்சு கூப்பிட்டா ப்ராப்பர் ரெஸ்பாண்ட் இருக்கும். நம்ம வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாலும் வெளிய விடாதே நம்ம விடுங்கன்னு சொல்ற காரணம் ஒரு 5,000 வேலை வெளிவிட்டா அது 20,000 செலவும்பாங்க. அது நம்ம விட்டா அதுக்கான பொருளை கொண்டு வந்துட்டா நம்ம லேபர்ல இல்ல ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு. ஆமா அந்த மாதிரி தான். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2009 மாடல் 2 ஒரு ஆட்டோமேட்டிக். இது ஏபிஎஸ் ஏர் பேக் அலாய்வில் வந்துரும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பிளஸ் பாத்தீங்கன்னா ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு. இந்த வண்டி பார்த்து 2,10,000 கொடுத்துலாம். ஒரு டீசல் வண்டி 2,10 கொடுத்துலாம். ஆல்ஃபை ஃபேன்சி. ஆமா நம்பர் ஏபி நம்பர் ஆல்ஃபைங்க. இது 7,000 ஃபேன்சி. ஆமா இது கோயம்புத்தூர் நம்பர் தான். மேக்ஸிமம் லோக்கல் நம்ம நிறைய லோ பட்ஜெட்னா நிறைய பேர் சென்னை நம்பர் நினைப்பாங்க. சென்னை நம்பர்னாலும் தரமான வண்டி இருக்கு. லோக்கல் நம்பர் தெளிவான வண்டி மட்டும் தான் இருக்கு. நம்ம வந்து மேக்ஸிமம் ரெஜிஸ்ட்ரேஷன் பாக்குறது இல்ல. வண்டி குவாலிட்டியா இருக்கு. ஆமா ஆமா. என்ன மாடல் இது பாத்தீங்கன்னா நமக்கு இது கோயம்புத்தூர் நம்ம 2007 2 ஓனருங்க. பேப்பர் 5 வருஷம் 2031 கரண்ட் ஒரு டீசல் வண்டி தான். இந்த வண்டி பார்த்தா 1,80,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,80,000 இது ஒரு மேனுவல் தான். மேனுவலா மைலேஜ் உங்களுக்கு 18 to 20 கிடைக்கும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு 16 வரை கிடைக்கும். மைலேஜ் கிடைக்கும். இது என்ன மாடல்னா? இது வந்து நியூ ஷேப்புங்க. இது வந்து 2009 மாடல் சிங்கிள் ஓனர் லாரா. அது வண்டி நம்பர் இது அதே மாதிரி 0009 வண்டி நம்பர். ஓகேனா இது டீசல் தான். பேப்பர் 5 வருஷம் 31 வரை கரண்ட்ல வந்துரும். இது வண்டி மேனுவல். இது 18 to 20 கேரண்டியா கிடைக்கும். மூணுமே விஐபி நம்பர். ஆமா 2,10,000 இந்த வண்டி கொடுத்தலாம். சூப்பர்னா. இது என்ன மாடல்னா? இது 2007 மாடல் ஸ்கோடா ஆக்டோவியாங்க. 28 ஏப்ரல் வரைக்கும் இந்த வண்டி கரண்ட்ல இருக்கு. ஒரு டீசல் வண்டி தான். 1,60,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,65 கொடுத்தலாம். இது ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. எந்த ஒரு சின்ன குறை சொல்ல முடியாது. வரும்போது கண்டிப்பா குறைகளோட தான் வண்டி வரும். ஏன்னா ஒருத்தர் விக்கிறாங்கன்னா நல்லா ஓடிட்டு வண்டி யாருமே விற்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணிச்சு விற்பாங்க. அது என்னன்னு பார்த்து நம்ம ரெடி பண்ணி நம்ம நிறுத்தலாம். என்னோட வேலை. அதே மாதிரி எல்லா வண்டி தெளிவா பார்த்து நான் எடுத்து வச்சிருக்கேன். எந்த ஒரு சின்ன வேலையில எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷன் நம்ம இருக்கிற எல்லா வண்டியுமே இருக்கும். ஓகேண்ணா. என்ன மாடல்? அடுத்து பார்க்க ஸ்கோடா ஆக்டாவியா வண்டி ரொம்ப தெளிவா இருக்கு. நம்ம லோக்கல் நம்பர் தான். 2006 மாடல பேப்பர்ல 27 வரை கரண்ட்ல இருக்கு. சரிங்க. வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன். இந்த வண்டி பார்த்தா 1,60,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,60,000 கொடுத்தலாம். சூப்பர்ண்ணா. இந்த வண்டி என்ன மாடல்னா? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2008 மாடலுங்க. இது வந்து 2 ஓனர் வண்டி தான். இது வந்து நம்ம லோக்கல் நம்பர் தான். திருப்பூர் நம்பர். இது அதே மாதிரி சூப்பர் இன்டீரியர் ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்கும். இந்த வண்டி பார்த்தா 1,80,000 கொடுத்தலாம். ஒரு சில வண்டி நீங்க ஒரே மாடல் வருது ஏன் ரேட் டிஃபரண்ட் வருது நினைக்கலாம். ஒரு சில வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்துன்னா விலை வச்சு சொன்னா நமக்கு விடுறதுக்கு மனசு வராது. ஒரு சில கஸ்டமர் இருக்காங்க மார்க்கெட் ரேட்ல வேண்டாங்க 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறேன் 2 லட்சம் கொடுத்து வாங்குறேன் ஆனா வண்டி சுத்தமா இருக்கணும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இருக்கணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும். சூப்பர்னா. இது வந்து செவரோட ஆப்டராங்க. இது வந்து கோயம்புத்தூர் நம்பர் 2008 மாடல் 2 ஓனர் பேப்பர் 5 வருஷம் 30 வரை கரண்ட்ல இருக்கு. டீசல் வண்டி 1,38,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,38,000 மைலேஜ் அதே மாதிரி 18 கேரண்டியா கிடைக்கும். ஒரு மேனுவல் வண்டி ஆட்டோமேட்டிக்கா இல்ல. மேனுவல் தான். ஆமா. நெக்ஸ்ட் ஒரு ஃபியஸ்டா நிக்குதுங்கண்ணா. ஆமா ஃபியஸ்டா பாத்தீங்கன்னா ஃபியஸ்டா ஒரு 5 வண்டி இருக்கு. உள்ள இடம் இல்ல வழக்கம் போல இடம் இல்ல. அதனால வந்து நம்ம இப்போதைக்கு அளவாத்த உள்ள போட்டுருக்கோம். இது வந்து கோயம்புத்தூர் நம்பர் 2012 மாடலுங்க. 27 ஆகஸ்ட் வரைக்கும் பேப்பர் கரண்ட் இருக்கு. டீசல் வண்டி தான். மேனுவல் இது 1,80,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,85 கொடுத்தலாம். இப்ப நம்ம எல்லா வண்டியும் நம்ம திறந்து காட்ட முடியாது. இந்த வீடியோவை கிட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேல போயிரு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதனால என்னன்னா நம்ம எல்லா வண்டியும் முன்னாடி காமிச்சிட்டு போய் நம்ம என்னென்ன வண்டி இப்போ அவைலபிள் இருக்குன்னு பாத்துக்கிட்டோம். நம்ம வாட்ஸ்அப் கேட்டலாக்ல இந்த வண்டி வீடியோ அப்லோட் ஆகுள்ள எல்லாமே நான் தெளிவா போட்டு வச்சிருக்கேன். நம்ம அடுத்து பார்க்க ஒரு
மெரூன் கலர் 2009 மாடலுங்க. இது 5 வருஷம் 31 வரை கரண்ட்ல இருக்கு. டீசல் வண்டி 1,50,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. 1,50,000 கொடுத்துடலாங்க. அடுத்து ஹோண்டா சிட்டி நம்ம ஒரு 5-6 வண்டி இருக்குதுங்க. இப்போ ஒரு 3 வண்டியை பார்த்தலாம் இந்த வீடியோல. இது பாத்தீங்கன்னா 2008 மாடல் 2 ஓனர் பேப்பர் 31 வரை கரண்ட்ல இருக்கு. பியூர் பெட்ரோல் இது 1,60,000 இந்த வண்டி நம்ம கொடுத்துடலாம். 1,60,000 வண்டி ரேட் அவ்வளவுதான். ஆமாமா. எல்லாமே ஃபிக்ஸ்ட் ரேட்டுங்க, நெகோஷியபிள் கிடையாது. எல்லா வண்டி நீங்க மார்க்கெட் கம்பேர் பண்ணி கடைசில வந்துக்கங்க. இந்த வண்டி என்ன மாடல்? அடுத்து பார்க்க ஒரு 2007 மாடல் ஹோண்டா சிட்டி ஜெட்-எக்ஸ் தான். 27 ஏப்ரல் வரைக்கும் பேப்பர் கரண்ட். இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 27 பிப்ரவரி கரண்ட்ல இருக்கு. இந்த 1,55 இந்த வண்டி கொடுத்துடலாம். இன்டீரியர்ல தாறுமாறா இருக்கு. எல்லாமே வாட்ஸ்அப் கேட்டலாக் இருக்கு. தெளிவான கண்டிஷன் இருக்குங்களா? நம்ம அடுத்து பார்க்க 2008 மாடல் பேப்பர் 5 வருஷம் 31 வரை கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 2026 நவம்பர் வரைக்கும் இருக்கு. 1,60,000 கொடுத்தலாம். இது பியூர் பெட்ரோல் வண்டி தான். 1,65. ஆமாமா. ஓகேண்ணா. இந்த வண்டி என்ன மாடல்னா? நம்ம அடுத்து பார்க்க 2010 மாடல் 2 ஓனர் ஃபோர்ட் ஃபியஸ்டா டீசல் வண்டிங்க. இது 31 பேப்பர் கார்ல ஒரு டீசல் வண்டி தான். 1,60,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,60,000 சூப்பர்ண்ணா. நம்ம அடுத்து பார்க்க ஒரு போலோ 2011 மாடல். இது ஒரு ஹைலைன் வண்டிங்க. இது நம்ம லோக்கல் கோயம்புத்தூர் நம்பர் தான். நம்பர் பிளேட் இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன். நீங்க நம்பர் பார்த்தா TN37 BR 2721 வண்டி நம்பர். 2011 31 பேப்பர் கார்ல வந்து பிப்ரவரி 2027 இன்சூரன்ஸ் கார்ல டீசல் வண்டி தான். 2,10,000 இந்த வண்டி கொடுத்தலாம். ரொம்ப தெளிவான கண்டிஷன். ஏசி மாதிரி ஒர்க்கிங்ல இருக்கும். எல்லாம் ஒர்க்கிங்ல இருக்கு. நம்ம அடுத்து பார்க்க ஒரு மைக்ரா. இது வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்கு. 2011 சிங்கிள் ஓனருங்க. பேப்பர் 26 ஆகஸ்ட் கரண்ட்ல ஒரு டீசல் வண்டி தான். இதுவும் மைலேஜ் 20 கேரண்டியா கிடைக்கும். 1,80,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,85 வண்டி ரேட். ஆமா சூப்பர்ண்ணா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் 7 சீட் வரைக்கும் கேக்குறாங்க. 7 சீட் ஒரு 10 வண்டி இருக்குதுங்க. அதையும் பார்த்தலாம். இந்த வண்டி என்ன மாடல்? இது பாத்தீங்கன்னா வெர்ஷா 2006 வந்து பவர் ஸ்டீரிங்கோட வந்துருங்க. 2006 2 ஓனருங்க. பேப்பர் 5 வருஷம் 31 வரை கரண்ட்ல வந்துரும். பியூர் பெட்ரோல் லோ பட்ஜெட் இன்னோவா அந்த மாதிரி வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்கும். 2006 மாடல் 2 ஓனர் பேப்பர் 5 வருஷம் 31 வரை கரண்ட்ல வந்து பியூர் பெட்ரோல் 1,50,000 இந்த வண்டி கொடுத்தலாம். சூப்பர். இந்த வண்டிங்க நம்ம அடுத்து பார்க்க ஒரு ஜைலோங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2010 மாடலுங்க. பேப்பர் 2030 டிசம்பர் வரை கரண்ட்ல இருக்குது. இன்சூரன்ஸ் 26 டிசம்பர் இந்த 2 வரை கரண்ட்ல இருக்குங்க. இந்த வண்டி வந்து 3,10,000 கொடுத்தலாம். டீசல் E6 ஈகிள் E6 இன்ஜின். இது 3,10,000 இந்த வண்டி கொடுத்தலாம். ஓகே. டஸ்டர்னா நம்ம அடுத்து பார்க்க டஸ்டர் 2013 மாடலுங்க. 2 ஓனருங்க. பேப்பர் 28 கரண்ட்லுக்கு நவம்பர் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்லுக்கு ஒரு டீசல் வண்டி வந்து 85ங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 3,60,000 இந்த வண்டி கொடுத்தலாம். ரொம்ப தரமான இன்டீரியர், ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்கும். எந்த ஒரு சின்ன வேலையும் இல்லைங்க. ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்கு. மைலேஜ் 18 கேரண்டியா கிடைக்குங்க. ஆமா. சஃபாரிங்க. நம்ம அடுத்து பார்க்க ஒரு சஃபாரி. ரொம்ப தெளிவான இன்ஜினுங்க. நம்ம எல்லா வண்டிக்கு இதே சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். தெளிவா இருந்தா மட்டும் தான் தூக்குள்ள ஓடுவாங்க. அவ்வளவுதான். 2006 மாடல பேப்பர் 5 வருஷம் 31 கரண்ட்ல ஒரு டீசல் வண்டி 1,70,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 75 கொடுத்தலாம். ஆமா. இந்த வண்டி என்ன மாடல்னா? இது பாத்தீங்கன்னா 2011 ரொம்ப தரமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பெட்ரோல் இன்ஜின் மாதிரி ஓடுங்க இந்த வண்டி. அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்கு. நம்ம தெரிஞ்ச ஒரு 500 கிலோமீட்டர் போயிட்டு வந்தாங்க. நம்ம தெரிஞ்ச ஒரு போயிட்டு வந்தாரு. வண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. 2011 நம்ம தஞ்சாவூர் நம்பர் தான். TN49 பேப்பர் இதே மாதிரி 5 வருஷம் கரண்ட்ல வந்துடும். டீசல் வண்டி தான். இது வந்து 2.2 டைக்கர் இன்ஜின் 2,20,000 இந்த வண்டி கொடுத்தலாங்க. இந்த கொடுத்தலாம். நெக்ஸ்ட் சஃபாரிங்களா? ஆமாங்க. அடுத்து ஒரு ஒயிட் சஃபாரி. இது வந்து பேல் ஒயிட்டுங்க. இது வந்து மில்கி ஒயிட் வர மாதிரி. இது வந்து பேல் ஒயிட். இது வந்து 2008 2 ஓனருங்க. பேப்பர் 28 ஜூலை கரண்ட்லயே இருக்கு. இது ஒரு டீசல் வண்டி. இது வந்து விக்டா இன்ஜின் வந்துரும். இதுக்கு முன்னாடி பார்த்தா 2.2 டைக்கர் இன்ஜின் வரும். இது வந்து விக்டா இன்ஜின் வந்துரும். மைலேஜும் நல்ல மைலேஜ். சுமோக்ல வருது. அது சேம் இன்ஜின் தான். ரொம்ப நல்ல கண்டிஷன். இது வந்து 1,60,000 பண்ணி கொடுத்தலாம். ஆமா. ஓகேண்ணா. 2005 மாடல் 2 ஓனருங்க. பேப்பர் 31 வரை கரண்ட்ல வந்து பவர் விண்டோட வந்துரும். பியூர் பெட்ரோல் தான். 1,40,000 பண்ணி கொடுத்தலாம். அந்த வண்டி என்ன மாடல்னா? நம்ம அடுத்து பார்த்து ஃபோர்ட் ஃபிகர் 2010 ஃபிகோ மட்டும் ஒரு 5 வண்டி இருக்குதுங்க. 5 ஒரு 7 வண்டியே பக்கம் இருக்குது. இப்போ இந்த வண்டி வீடியோ ஒரு 4 வண்டி காமிச்சிடலாம். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி போட முடியாது. 2010 மாடல் 2 ஓனருங்க. பேப்பர் 5 வருஷம் 2031 வரை கரண்ட்ல வந்துரும். 1,40,000 இந்த வண்டி கொடுத்தலாம். டீசல் வண்டி. ஆமா. 1,45. ஆமாங்க. நம்ம அடுத்து பார்க்க 2013 மாடல் ஃபோர்ட் ஃபிகோ பேப்பர் 28 வரை கரண்ட்ல இருக்குங்க. இது ஒரு டீசல் வண்டி தான். 1,60,000 இந்த வண்டி கொடுத்தலாம். இது 2010 மாடல் நம்ம லோக்கல் பொள்ளாச்சி நம்பருங்க. பேப்பர் 31 வரை கரண்ட்ல வந்துரும். இன்சூரன்ஸ் பண்ண நெக்ஸ்ட் இயர் ஜனவரி வரை கரண்ட் இருக்கு. இந்த வண்டி பார்த்து ஒரு டீசல் வண்டி தான். 1,50,000 இந்த வண்டி கொடுத்தலாம். கொடுத்துடலாம். இது என்னன்னா நம்ம அடுத்து பார்க்க லோக்கல் வண்டி நம்பர் திருப்பூர் நம்பர் 2012 27 நவம்பர் வரை கரண்ட்ல இருக்கு. டீசல் வண்டி தான். 1,68 இந்த வண்டி கொடுத்துடலாம். 1,68 கொடுத்துடலாம். சூப்பர்ண்ணா. இந்த வண்டிங்கனா ஒரு i20 வந்து பெட்ரோல் வண்டி டீசல் ஒன்று இருக்குங்க. இது வந்து டீசல் வண்டிங்க. டீசல் அஸ்டா. அது 2011 TN72 நம்பர். 2011 பேப்பர் 5 வருஷம் 31 வரை கரண்ட்ல ஒரு டீசல் வண்டி தான். அஸ்டா 6 கீர் வண்டி. இது 2,10,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். 2,10,000. சூப்பர்ண்ணா. என்ன மாடல்னா? இது பியூர் பெட்ரோலுங்க. i20 2009 மாடல். பேப்பர் 29 வரை கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் இந்த இயர் நவம்பர் வரை கரண்ட்ல இருக்கு. பியூர் பெட்ரோல் 1,80,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,85 கொடுத்தலாம். இது போக லோ பட்ஜெட் இல்லைங்க. பின்னாடி லோ பட்ஜெட்க்கு அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து பார்க்க ஒரு 2004 மாடல் சாண்ட்ரோ வருதுங்க. சாண்ட்ரோ ஜிங்க் பேப்பர் 5 வருஷம் 31 வரை கரண்ட்ல வந்து பியூர் பெட்ரோல். இந்த வண்டி வந்து வெறும் 95,000 இந்த வண்டி நம்ம கொடுத்தலாம். 95,000 கொடுத்தலாம். சூப்பர். இந்த வண்டினா இது பாத்தீங்கன்னா நம்ம 2007 மாடல் 2 ஓனருங்க. பேப்பர் 27 நவம்பர் வரைக்கும் இருக்கு. இந்த வண்டி 1,30,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 1,30,000. ஆமா. சூப்பர்ண்ணா. இந்த வண்டி என்ன மாடல்? இது சாண்ட்ரோனா? ஆமாங்க. இது என்ன மாடல்னா? நம்ம அடுத்து பார்க்க 2009 மாடல் 2 ஓனர் சாண்ட்ரோ. இது வந்து பெட்ரோல் பிளஸ் LPG ரெண்டுமே இருக்கு. ரெண்டுலயுமே ரன் ஆகும். கேஸ் கூட ஒரு 5 ரூபா சர்வீஸ் பண்ணாங்களா கேஸ்லயே ரன் ஆகும். பிரச்சனை இல்ல. 2009 2 ஓனர் 30 செப்டம்பர் வரை கரண்ட்ல இருக்குங்க. பியூர் பெட்ரோல் 1,40,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 45 கொடுத்துடலாம். ஓகேண்ணா. இந்த வண்டி என்ன மாடல்னா?
இது ஆல்ட் 2013 மாடலுங்க. ஃப்ரண்டேஜ் மட்டும் லேட்டஸ்ட் ஆல்ட் பண்ணிருப்பாங்க. 2013 பேப்பர் 28 மார்ச் வரை கரண்ட் இருக்கு. அக்டோபர் வரை இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்கு. பியூர் பெட்ரோல். ஓகேண்ணா. இந்த வண்டி பார்த்தா 1,80,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். 1,85 கொடுத்துடலாம். இந்த வண்டிங்கண்ணா அதுபோக ஒரு கேட்டன் 2011 பேப்பர் 31 வரை கரண்ட்ல இருக்குது. 26 நவம்பர் வரை இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. பியூர் பெட்ரோல் தான். 1,80,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். 1,85 கொடுத்துடலாம். சூப்பர். சோ ஸ்விஃப்ட்லயே 3 வண்டி நிக்குதுங்கண்ணா. ஆமாங்க. என்ன மாடல் அது? அடுத்து பார்க்க 2010 மாடல் ஸ்விஃப்ட்டுங்க. பேப்பர் 5 வருஷம் கரண்ட்ல இருக்கு. டீசல் வண்டி 2,25,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். 2,25 கொடுத்துடலாம். ரைட். அடுத்து பார்க்க 2006 மாடல் பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ரெண்டுமே இருக்கு. ரெண்டுலயுமே ரன் ஆகும். ஏசிங்களும் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு. 2006 2 ஓனர் 31 கரண்ட்ல வந்துரும். பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி 1,75 இந்த வண்டி கொடுத்துடலாம். 1,75. இந்த மாடல் அடுத்து பார்க்க 2005 மாடல் ஸ்விஃப்ட் பெட்ரோலுங்க. 31 வரை கரண்ட்ல இருக்கு. ஆகஸ்ட் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. இது பியூர் பெட்ரோல் தான். ஏசி மோட் ஒர்க்கிங்ல இருக்கு. 1,58,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். 58 கொடுத்துடலாம். ஓகேண்ணா. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய செடான் கார் வச்சிருக்கீங்க. அசன்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2010 மாடல் அசன்ட். 2010 பியூர் பெட்ரோல் தான். ஓகேண்ணா. அசன்ட் வந்து டீசல் பெட்ரோல் நல்ல மூவ்மெண்ட்டுங்க. 2010 31 வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்கு. பியூர் பெட்ரோல் அது. 1,10,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். 1,10 கொடுத்துடலாம். இந்த வண்டிங்கண்ணா இந்த வண்டி பார்த்தா 2008 மாடல் 28 டிசம்பர் வரை கரண்ட்ல இருக்கு. இண்டிகோ டாடா இண்டிகோ நார்மல் இன்ஜின் தான். CR4 கிடையாது. V2 இன்ஜின் தான். 2008 28 வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்கு. ஒரு டீசல் வண்டி 1,18,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். 1,18 கொடுத்துடலாம். என்ன எஸ்டீம் அந்த வண்டி? ஆமா எஸ்டீம் 2004 மாடல் 29 ஆகஸ்ட் வரை கரண்ட்ல இருக்கு. பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ரெண்டுமே இருக்கு. 95,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். அதே மாதிரி விலை கம்மியா இருக்காங்க. தயவு செஞ்சு வந்து குவாலிட்டி இருக்கா நினைச்சுக்க வேண்டாம். எல்லாமே ரொம்ப ரொம்ப தரமான கண்டிஷன் இருக்கு. எஸ்டீம் மட்டும் 3-4 வண்டி இருக்குங்க. இண்டிகோல 2 வண்டி இருக்கு. அசன்ட்ல 2 வண்டி. இப்ப எல்லாமே வெளியில நிக்குதுங்க. ஏன்னா உள்ள இடமும் இல்ல. அவ்வளவுதான் ஃபுல் ஆயிருச்சு. ஃபுல் ஆயிருச்சு. ஆமா அதனால எல்லா பிராண்ட்லயும் கொஞ்சமா போக இதோட பிரான்ச் 2 இருக்குதுங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கார்ஸ் பிரான்ச் 2 இல்லங்க. அதுதான் முதல்ல. இதுதான் இது பிரான்ச் 2 பிரான்ச் 1 சரிங்களா? அங்கேயே வண்டி இருக்குங்க. அதையும் பாத்துக்கலாம். லைவா பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேனோ கார்ஸ் பாருங்க. இன்னுமே கார்ஸ் இருக்குது. நீங்க வந்து வீடியோ வந்து ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்கிறது பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஃபுட்டேஜ் போயிட்டு இருக்கும் இருக்கு. ஆனா இந்த வண்டி என்ன மாடல்னா 2010 மாடல் போல. 2010 மாடலுங்க. 31 வரை கரண்ட்ல இருக்கு. பெட்ரோல். இந்த வண்டி பார்த்தா 70,000 கொடுத்தலாம். இது வந்து ஏசி ஒர்க்கிங்ல இருக்குங்க. ஒர்க்கிங்ல ஆமா. நம்ம அடுத்து பார்க்க போற 8899 நானோ அது. இந்த வண்டி பார்த்தா 2011 மாடல். இந்த பாத்தீங்கன்னா 75 கொடுத்தலாம். 75 கொடுத்தலாம். இந்த வண்டிங்கனா இது பாத்தீங்கன்னா 2008 மாடல் ஸ்பார்க் வந்து நம்ம ஸ்பார்க்கே தனியா கஸ்டமர் இருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லாமே தெளிவா ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஸ்பார்க்னா நிறைய பேர் பயந்து பொருள் கிடைக்காது. எல்லா பொருளும் கிடைக்கும். இந்த வீடியோ நீங்க சேவ் பண்ணி வச்சீங்க. நாளைக்கு நீங்க வண்டி வாங்கினாலும் சரி, எத்தனை 1 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு என்ன ஸ்பேர் வேணாலும் சரி, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன். உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். பிரச்சனை இல்ல. 2008 மாடல் 2 ஓனர் பேப்பர் 5 வருஷம் 31 வரை கரண்ட்ல இருக்கு. 1,10,000 இந்த வண்டி கொடுத்துருவோம். நம்ம அடுத்து பார்க்க ஒரு ஜென் எஸ்டிலோ 2009 மாடலுங்க. 31 வரை கரண்ட்ல இருக்கு. பியூர் பெட்ரோல் அது. 2009 மாடல் 5 வருஷம் கரண்ட் பண்ணி இது வந்து 1,30,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். இது வந்து 2009 மாடல் 2 ஓனருங்க. பேப்பர் 30 வரை கரண்ட்ல இருக்கு. பியூர் பெட்ரோல் அது. 1,10,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். அடுத்து பார்க்க போறது 2009 சிங்கிள் ஓனருக்கு 31 வரை கரண்ட்ல இருக்கு. இது 1,10,000 இந்த வண்டி நம்ம கொடுத்துடலாம். நம்ம அடுத்து பார்க்க போது நம்ம கோயம்புத்தூர் நம்பருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2009 மாடல் ஆம்னி. இது வந்து MPF இன்ஜின். பெட்ரோல் பிளஸ் கேஸ் ரெண்டுமே இருக்கு. ரெண்டுலயுமே ரன் ஆகும். பெட்ரோல் ரன் ஆகும், கேஸ்ல ரன் ஆகும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 1,50,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். பேப்பர் 5 வருஷம் 31 வரை கரண்ட்ல இருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போற ஆம்னிங். இது வந்து 2011 மாடல் 2 ஓனருங்க. பேப்பர் 26 நவம்பர் வரை கரண்ட்ல இருக்கு. 26 நவம்பர் வரை இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. இது ஒரு பியூர் பெட்ரோல் வண்டிங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 1,60,000 இந்த வண்டி கொடுக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க I10. இது வந்து 2008 மாடல் 2 ஓனருங்க. இந்த வண்டி பார்த்தா 28 மே வரை கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம 27 மே வரை கரண்ட்ல இருக்கு. பியூர் பெட்ரோல் வண்டி தான். இந்த வண்டி பார்த்தா 1,68,000 இந்த வண்டி கொடுத்துலாம். நம்ம அடுத்து பார்க்க போற எஸ்டிம் வந்து 2005 மாடல் பேப்பர் 27 வரை கரண்ட்ல இருக்குங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் 98,000 இந்த வண்டி நம்ம கொடுத்துலாம். நம்ம அடுத்து பார்க்க போற மாருதி ஈகோ. இந்த வண்டி பார்த்தா 2011 மாடல் 2,10,000 இந்த வண்டி கொடுத்துலாம். வண்டி ஆக்சுவலி நேத்தா வந்தது. சரி வீடியோல கவர் பண்ணிக்கிறோம். உள்ள போட்டிருக்கோம். நீங்க வாட்ஸ்அப் கேட்டலாக் வந்து நம்பர் பிளேட் எல்லாமே நம்ம தெளிவா போட்டிருப்போம். நீங்க எல்லாம் மாடல் டீடைல் எல்லாம் பாத்துக்கலாம். உள்ள இன்டீரியர் போட்டோஸ் எல்லாம் நீங்க எல்லாம் பாத்துக்கலாம். இந்த மாதிரி காசுலாம் பார்த்தா நம்ம திருப்பூர்ல கேட்டறக்க பர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம அட்ரஸ் மட்டும் இன்னொரு வியூஸ் சொல்லுங்க. திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு டைமண்ட் தேட்டருங்க. டைமண்ட் தேட்டர் நேரா ஒரு ரோடு கிராஸ் ரோடு. அங்கேயே ஒரு போர்டு வச்சிருங்க. ஏரோ மார்க் போட்ட மாதிரி. அந்த ரோட்ல வண்டே தான் ரைட் சைடு ரோட் மேலே இருக்கு. ரோடு பேஸ்ல இருக்கு. ஒன்றும் பிரச்சனை. முன்னாடியே சந்துக்குள்ள இருந்து இப்போ நம்ம மெயின் ரோடு பேஸ்ல போட்டுருக்கோம். டைமண்ட் தேட்டர் நேரா ரோடு கிராஸா ரோடு வரும். அங்க வந்து போர்டு இருக்கும். பர்ஃபெக்ட் காசு போட்டு ஏரோ மார்க் போட்டுருப்போம். அதுல வண்டியா தான் ரைட் சைடு பாட்டாங்க பெரிய போர்டு இருக்கு. ஒரு 500 மீட்டர் முன்னாடியே நம்ம போர்டு தெரியும். ஓகேண்ணா. அதை பார்த்து நீங்க ஈஸி உள்ள வந்துடலாம். சூப்பர்ண்ணா. கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி.